களம் 2026 சூடுபிடிக்க தொடங்கி இருக்கும் நிலையில இப்ப நாம நேர்காணல் செய்ய போறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட விருதுநகர் வேட்பாளர் திரு விஜய பிரபாகரன் அவர்கிட்டதான் இப்ப நம்ம பேச போறோம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்ப விருதுநகர் மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போதைக்கு வந்த நியூஸ் எல்லாம் விருதுநகர் மக்கள் என்னை ரோட்ல போகும்போது வண்டியில போகும்போதுலாம் உண்மையிலேயே ரொம்ப அவங்க வீட்டு மகனாக ரொம்ப ஆசையா என்னை பாக்குறாங்க. அந்த 2024 நடந்த சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல எல்லாரும் மக்களும் கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்களே போறவங்க எல்லாருமே வணக்கம் வச்சு போறதுனால எனக்கு இன்னும் பிரச்சாரமே ஆரம்பிக்குது. மக்கள் அவங்க வீட்டு ஒரு மகனா திரும்பி வந்திருக்காருன்னு ரொம்ப ஹாப்பியா பாக்குறேன். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உங்கள்கிட்ட எப்ப பேசினாலும் அப்பா பத்தி பேசுறத தவிர்க்கவே முடியாத ஒண்ணு. நீங்க சொல்லிருக்கீங்க அப்பா கஷ்டத்தை எல்லாம் சொல்லிதான் எங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அப்பா அரசியல் பத்தி சொல்லி வளர்த்திருக்காங்க? நான் சின்ன வயசுல இப்ப இருக்க ஜென்ரேஷன் சின்ன வயசுல நான் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டேன். ஸோ அப்பாவோட வளர்ச்சியை பார்க்கும்போதே சின்ன வயசுல எப்படி அப்பா கருணாநிதி ஐயா லவ் பண்ணியிருந்தாரு, ஜெயலலிதா அம்மாவோட எப்படி அது எல்லாமே எம்ஜிஆர் எப்படி லைக் பண்ணி எல்லாமே சொன்னா முறை கருணாநிதி ஐயா ஃபர்ஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆகி உள்ள போனார்ல. காலையில நான் ஸ்கூலுக்கு போக ஒரு 5 மணிக்கு ஒரே அழுக சத்தம் ரூம்ல. என்னன்னு பார்த்தா அப்பா அழுதுட்டு இருக்காரு, இது மாதிரி இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அப்பாவுக்கும் கலைஞருக்கும் இருந்த அந்த பாண்ட் இன்னைக்கு நேற்று இல்லை. அரசியல் பிறகு அது அரசியலாக ஒரு இதுவா ஆச்சே, கசப்பான பாஸ்ட் ஆச்சே தவிர அப்பாவுக்கும் கலைஞரும் மிகப்பெரிய ஒரு பாண்ட் இருக்கு. அது மாற்று கருத்தே இல்லை. அமெரிக்கா உடம்பு சரி இல்லாத லேண்ட் ஆன உடனே வீட்டுக்கு கூட அவர் நேரம் அவர் நினைவு இடத்துக்கு தான் அவர் வந்தார், கலைஞர் ஐயா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அப்பா சொல்லி வளர்த்துருக்காரு. அதே சமயம் அரசியல் தேமுதிகோட அரசியல் வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது ஒரு 25 வயசுல நான் முதல் அரசியல் மேடையில் ஏறுறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தேமுதிக பல துரோகங்கள் சூழ்ச்சிகள் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்பா கேப்டன் எப்படி வளர்ந்தாரு, எப்படி இருந்தாரு, கூடவே இருந்த நண்பர்கள் சுந்தரராஜா இருக்கும் யாராலும் எல்லாருமே 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் துரோகம் செஞ்சுட்டு போகும்போது ஏடிஎம்கேக்கெல்லாம் அன்னைக்கு போனாங்க. அத்தனை எம்எல்ஏ அன்னைக்கு ஏடிஎம்கேக்கு போனாங்க. ஆனால் எல்லாருமே துரோகத்தை பார்க்குறப்ப கேப்டன் உண்மையிலேயே மனசு உடஞ்சிருக்காரு. அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு தெளிவான அரசியல் ஒரு 50-60 வயசுக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு ஒரு 25 வயசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சது. ஸோ எனக்குன்னு ஒரு பாலிடிக்ஸ் ஒர்ஸ்ட் எப்படி இருக்கும், துரோகங்கள் சூழ்ச்சிகள் அது எல்லாமே நான் சீக்கிரம் பார்த்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமா இப்ப கொடுக்குது. அதனால போன வாட்டி எனக்கு சொப்ப வாக்குல நான் தோத்தா கூட எனக்கு அது மிகப்பெரிய எனக்கு வருத்தமா தெரியல. ஏன்னா எங்க அப்பா தான் நான் வளர்ந்தேன். எங்க அப்பாவே நான் விட்டுட்டு போனப்ப இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இது இன்னைக்கு ஜஸ்ட் ஃபிட்னஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் மாதிரி இன்னைக்கு நம்ம கடந்து போகணும், இன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர வேற எதுவும் நான் பெருசா அதை நான் பார்க்கல. இன்னைக்கு அவங்களுக்காக நான் வந்திருக்கேன், இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்காக இன்னைக்கு நாங்க இருக்கோம். இப்ப 10 தொகுதிகள்ல தேமுதிக களம் காண்றீங்க, உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி? ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ எல்வி அண்ணனுக்கு முருகேஷ் அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த முறை. அதே மாதிரி விருதாசலம் கேப்டனோட கோட்டை 2021 மிக கடைசி நிமிஷம் அதிமுக கூட்டணி எங்களை கைவிட்டாலும் இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் தைரியமா முதல் முறை போட்டிட்டும் தனித்துவமா 25,000 வாக்குகள் அங்க பெற்றிருக்காங்க விருதாச்சலத்துல மட்டுமே. அதனால விருதாச்சலம் எங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு கோட்டையை நாங்க பாக்குறோம் தேமுதிக. இன்னமும் விருதாச்சலம் மக்கள் கேப்டன் குடும்பத்தையும் என்னைக்குமே கைவிட மாட்டாங்க நான் நம்புறேன். அதே மாதிரி விருதுநகராக என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கான்பிடண்டா நான் சொல்ல, நான் உழைக்கணும், கடைசி வரைக்கும் நான் உழைப்பேன். இருந்தாலும் இந்த தொகுதி விருதுநகர் முழுவதும் நான் பிரச்சாரம் செஞ்சிருக்கேன். எனக்கு இந்த மக்களை தெரியும். நான் இறங்குறதுல இருந்து எனக்கு பாசிட்டிவான நோட்ஸ் இருக்கு. பிளஸ் இது எங்க பூர்வீகம், இதுவும் எங்களுக்கு கான்பிடண்டா நான் பாக்குறேன். விருதுநகரும் நான் கண்டிப்பா ஜெயிக்கிற வாய்ப்பு பாக்குறேன். அதே மாதிரி பல்லாவரம், மயிலம் பழைய எம்எல்ஏஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி குடியாத்தம் எங்க அம்மாவோட பூர்வீகமான ஊர் குடியாத்தம், அங்கேயும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ திருத்தணி முன்னாடியே நம்ம தேமுதிக ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் இருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் போலூர், திருவண்ணாமலை, அப்படியே மாதிரி மோகன்ராஜன் பழைய வேட்பாளர் அவருக்கும் சேலம்ல கிடைச்சிருக்கு. எங்க நீண்ட நாள் கேப்டன் மன்றத்திலிருந்து இருக்கிற இளங்கோவன் அவருக்கு ஓமலூர்ல கிடைச்சிருக்கு. அதனால எல்லாமே ஸ்ட்ராங்கான தொகுதிகள் தான். மக்கள் ஆதரவு கொடுத்தா நிச்சயம் தேமுதிகோட சத்தம் இந்த வாட்டி அசம்பிளில இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா வாய்ப்பு கொடுக்காம நிறைய அவதூறுகள் தேமுதிக மேல இருக்கு. ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஏன்னா தேமுதிக கடந்த 29 எம்எல்ஏக்கு இருந்தாங்க. அவங்க கட்சி மூலியமா துரோகம் செஞ்சாங்கன்னு ஒருத்தர் கூட அவங்க சுயலாபத்துக்காக மக்களுக்கு துரோகம் செய்யல. அதுதான் கேப்டன் வளர்ப்பு. அவங்க சுயநலத்துல வேணா கட்சியை துரோகம் பண்ணிருக்காங்க. பொது நலத்தில் கேப்டன் சிந்தனையில் யாரும் மக்களுக்கு துரோகம் பண்ணல. அதே மாதிரி இந்த 10 எம்எல்ஏக்களும் ஜெயிச்சு நாங்க வரும்போது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகும் நான் நம்புறேன். இப்போ மூத்த அமைச்சர்களும் உங்களுக்காக பரப்புரை செய்யறாங்க, அதனால களம் ரொம்ப சாதகமா இருக்கா? முதல்வர் ஸ்டாலினே பரப்புரையில சொல்லியிருந்தார், இந்த மாதிரி
மருது பாண்டிகள் மாதிரி அண்ணன் KKSSRம் தங்கம் தென்னரசு அண்ணன் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இது அவங்க கோட்டையாக இது அவங்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாங்களும் தேமுதிக சார்பும் எங்களுக்கும் எங்களுக்கு பலமா அந்த தொகுதிகள் இந்த 7 தொகுதிகள் எங்களுக்கும் ஓட்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பாக எனக்கு இது சாதகமா தான் எனக்கு தெரியுது. வீரமணி ஐயா கூட முதல்ல எனக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சார். இன்னைக்கு அண்ணன் வைகோ அண்ணன் வந்திருக்காங்க. அதனால எல்லாமே விருதுநகர் நோக்கி வராங்க. சோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டிட்யூன்சி நான் பார்க்கிறேன். ஏன் விருதுநகரை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? சென்ற முறை இங்க தோல்வி அடைந்ததாலயா? இல்ல 2011 நீங்க பாத்தீங்கன்னா மாஃபை பாண்டியராஜன் வந்து இங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. நான் அதே மாதிரி எங்களோட சொந்த தொகுதி இது. எங்க அப்பா பிறந்த மண்ணு எல்லாமே எங்களுக்கு சொந்தக்காரங்க ஃபுல்லா இங்க இருக்காங்க. விருதுநகர் சுத்தி, மதுரை, விருதுநகர் எல்லா பக்கமும். 2024 MP எலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில நிறைய வாக்குவாதம். விருதுநகர் கான்ஸ்டிட்யூன்சி 1500 ஓட்ஸ்ல தான் பின்னடைவுல இருந்திருக்கும். அதனால ரொம்ப க்ளோஸ் கால் தான் விருதுநகர் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதனால ஐ ஃபீல் இது வந்து ஒரு பெட்டர் கான்ஸ்டிட்யூன்சி, எங்களுக்கு பழக்கப்பட்ட கான்ஸ்டிட்யூன்சி. அதனால நான் வந்து இந்த கண்டெஸ்ட் பண்ணோன்ட்டு இங்க இருக்க கட்சிக்காரங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. திமுக கூட்டணிக்கு பிறகு ஸ்டாலின் ஐயாவும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. கரண்ட் எம்எல்ஏ அண்ணன் ஸ்ரீனிவாசனும் தலைமை கட்டுப்படி எதுவாக இருந்தாலும் நான் உழைக்க தயாருன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆல் டாட்ஸ் கனெக்டட் மாதிரி எனக்கு எல்லா சாதகமா அமைஞ்சதுனால நானும் என்னைக்குமே நான் சொன்ன மாதிரி நான் எதுக்குமே நோ சொல்ல மாட்டேன். என்ன நீங்க இப்ப கொடுத்த 10 தொகுதியில் எங்க போட்டியிட சொன்னா தைரியமா நான் போட்டியிடுவேன். ஆனா எங்க தலைமை கூட்டணி நண்பர்கள் என்ன சொன்னாலும் அது கேட்டு அவங்க சொன்னா இந்த எடுத்துருக்கேன். அம்மா சொல்றத நான் தட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படி அமைந்ததா இந்த கூட்டணி? இல்ல, இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டணின்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து அம்மாவோ நானோ எதுவுமே டிசிஷன் இல்லை. இது வந்து தெளிவா எங்க கட்சி தொண்டர்களும் நிர்வாகி எடுத்த டிசிஷன் இது. அதுக்கு தலை வணங்கி தான் இந்த கூட்டணி நாங்க எடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கே பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்க அனைத்து மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டி நாங்களே ஒரு பேலட் பாக்ஸ் ரெடி பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்கன்ட்டு இருந்த 80+ மாவட்ட செயலர் எல்லாருமே கூப்பிட்டு ஓட்டு போட வச்சோம். ஸோ அதுல 80 to 90% மாவட்ட செயலர் திமுக கூட்டணியோட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட செயலர் யார் அவங்களோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த பக்கம் போனா கீழே கேடர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப திரும்பி மாற்றி நம்ம அமைக்கிறப்போ திரும்பி அதே குழப்பங்கள் அதே இது வரும்போது சரி இந்த வாட்டி ரேஷன் நம்ம கட்சி தொண்டர் நிர்வாகி அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நானும் அம்மா இன்டர்ஃபியர் எங்க கட்சி நிர்வாகிகளுக்கு வேணும் இந்த வாட்டி திமுக கூட்டணி தான் வேணும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அதனால அவங்களுக்காக இந்த வாட்டி கூட்டணி முடிவு பண்ணோம். இப்போ மாணிக்கம் தாகூர் அவர் உங்களை சந்திச்ச புகைப்படத்தை பார்த்தோம். அவருடைய முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கா? வெளிப்படையாக சொல்ல நானும் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எனக்கும் அண்ணன் மாணிக்கம் தாக்கூரானும் பர்சனல் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அவர் இது வரைக்கும் என்னை பார்த்ததில்ல, நான் அவரை எதுவுமே பார்த்தது இல்லை. எனக்கு நான் கடைசியா அவரை ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் பார்த்ததே வந்து ஓட்டு கவுண்டிங் அன்னைக்கு தான் நான் அன்னைக்கு பார்த்தேன். அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கறது. ஸோ எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஸோ நான் இந்த விஜய் பிரபு இந்த சோல் நான் எனக்காக இங்க நிக்கல, எங்க தொண்டர்களுக்காக நான் நிக்கிறேன். ஸோ என் சந்தோஷம் என் விருப்பம் எல்லாம் முக்கியம் இல்லை, மற்றவங்க சந்தோஷம் விருப்பத்துக்காக உன்னை ஒரு கருவியை நீ இயங்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நேற்று அவரை போய் சந்திச்சேன். உண்மையிலேயே அவர் வந்து அவரும் ஒரு நல்ல ஒரு சிரித்த முகத்துடன் அவர் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை வந்தோடனே கையை பிடிச்சி நீ இழுத்துட்டு ஆஃபீஸ் அலுவலகத்துக்குள்ள போனாரு. அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினாரு. சில ஜோவியல் விஷயங்கள் பேசினாரு. வந்து பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு காலைல பணிமனை தருங்க அதுக்கு வரேன் கலந்துக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அதனால இது ஒரு திமுக செயலியும் 2.0 அப்படின்னாங்க, தேமுதிக செயலியும் 2.0ன்னு சொல்லும் போது பழசெல்லாம் வாஷ் இது ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா நான் பாக்குறேன். இந்த சினிமால கூட பாப்பீங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் அடிச்சுப்பாங்க கடைசியில ஒன்னா சேர்ந்துப்பாங்களே. இந்த மின்னலில கூட அப்பாஸ் மாதவன் இது வரைக்கும் சேர்ந்துப்பாங்களே. அந்த மாதிரி ஒரு இருந்தது. பட் நேரா பாக்குறப்ப எனக்கு அது தெரியல. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் என்னைக்குமே ஒரு சொல்லுவார், அந்த வார்த்தை என் மைண்ட்ல எப்பயுமே இருக்கு, கூட்டணி தர்மத்தோட வேலை பார்க்கணும். அப்ப எப்பயுமே அது சொல்லுவார். அது ஒரு தாரக மந்திரமா நான் வச்சிருக்கேன். அரசியல் இது வரைக்கும் அப்பாவும் மகனும் ஒன்னா சட்டமன்றம் போன வரலாறு தான் நமக்கு இருக்கு. நீங்களும் அம்மாவும் ஜெயிச்சீங்கன்னா அம்மாவும் மகனும் சட்டமன்றம் போனாங்க அப்படின்ற ஒரு வரலாறு அமையும். சாத்தியமா? கண்டிப்பா அது சாத்தியம். உங்கள் வாய் வார்த்தையும் பழிக்கட்டும். நியூஸ் 18 சார்பாக உங்க வியூவர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சாத்தியமாகும். முதல் முறை அப்பா நீங்க சொன்ன மாதிரி இது இப்பயே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறேன். எல்லா படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அப்பா பின்னாடி தான் மகன் இருப்பான். ஆனா இந்த மாதிரி அம்மா பின்னாடி ஒரு மகன் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பாக வி ஃபார் விஜயகாந்த், வி ஃபார் விருதாச்சலம், வி ஃபார் விஜய் பிரபார், வி ஃபார் விருதுநகர், வி ஃபார் விக்டரி. கண்டிப்பா ஜெயிச்சு உள்ள போகணும். நிச்சயமா. இப்போ அம்மா பத்தி பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அம்மா வந்து நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்கன்னு நம்ம கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப போல்டான ஒரு இமேஜ் தான் அவங்களுக்கு இருக்கவும் செய்யுது.
ஆனா இப்ப இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு விமர்சனங்களையும் தேமுதிக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். இப்போ டிஃபெண்டர் கார் பத்தி ரொம்ப பேச்சு, அதுக்கு அம்மா எமோஷனலா ரியாக்ட் பண்ணாங்க. உங்களுக்கு அம்மா அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆச்சு? இது நான் இல்ல, அந்த கமெண்ட்ஸ் போடுறாருட்டும், எங்களை பத்தி அவதூறா பேசும் அனைவருக்குமே ஒரு தாய் இருக்கான். நம்ம சின்ன வயசுலயும் தந்தைய ஒரு சூப்பர் ஸ்டாரா பார்த்துட்டோம், கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அப்பா இல்லாத அந்த சமயத்துல ஒரு பெண்மணியாக தனித்து அவங்க உள்ள வரும்போது, ஒரு பெண்ணா அவங்க முதல்ல சும்மா இங்க விமன் சப்போர்ட் பண்றோம், விமனுக்காக இது பண்றோம்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு பெண் மேல இன்னைக்கு அவ்வளவு அவதூறு போட மாட்டாங்க. இது ஏன் அவங்க இப்படி பண்றாங்க எனக்கு சத்தியமா புரியல. நாங்க ஏதோ பெரிய வில்லன் மாதிரி இவங்க எல்லாம் ஹீரோ மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இந்த குடும்பமே தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்ச குடும்பம். எனக்கு எங்க அம்மா தடுத்து இருந்தா கேப்டன் எத்தனையோ மேடையில சொல்லியிருக்காரு, மனைவி தடுத்து இருந்தா நான் 1990 இந்த எல்லாமே நான் விட்டுருப்பேன்ட்டு. இன்னைக்கு எங்க அம்மா தான் இறங்கி இன்னைக்கு எவ்வளவு செய்யறாங்க எனக்கு தெரியும். எவ்வளவு மக்களுக்கு இன்னைக்கும் கேப்டன் ஆளு தினந்தோறும் 5000 7,000 பேருக்கு தினந்தோறும் சாப்பாடு செய்யறாங்க. பிரேமலதா விஜயகாந்தால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலும் முடியாது. இன்னைக்கு தேவையில்லாத அவதூறு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கிள் தேமுதிக மேல வந்தா திரும்பி பீனிக்ஸ் பறவை மாதிரி வளர்ந்துரும் அப்படின்ட்டு நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எத்தனையோ ஜெயலலிதா இரும்பு பெண்மணின்னு சொல்றாங்க, எவ்வளவோ பேர். ஆனா எந்த ஒரு அரசியல் பெண்மணியும் இவ்வளவு அவதூறு இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை, எது பண்ணாலும் ஒரு தப்பு, எது எடுத்தாலும் ஒரு குறைனா அது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமா அடுத்த ஒரு ஜெனரேஷன்ஸ் போகும். இப்போ ஒரு கார் வாங்குறது கூட ஒரு எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட் நாங்களாம், எனக்கு புரியல. ஏன்னா இது அப்பா மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு, சேலம் மீட்டிங்லயே நான் ஒரு பென்ஸ் கார் இப்ப வாங்கினேன், ஏதோ இப்ப வாங்கிட்டா கூட்டணி காசு கொடுக்கனால வாங்கினேன்னு சொல்லிடுவானுங்க அப்படின்னு வெளிப்படையா அப்பா. அதுதான் எனக்கு அன்னைக்கே எங்க கேப்டன் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இந்த வண்டி ஏன்னா நானே மீட்டிங்ல சொன்னேன், இந்த மாநாட்டுல வரும்போது இது மாதிரி எண்டேவர் ஃபோர்டு கார்ல தான் இவ்வளவு 10 வருஷமா நாங்க இருந்தோம், இப்பதான் அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். அதான் உண்மை. 2006 இது வரைக்கும் ஒரு கார்ல இருந்து இப்பதான் ஒரு வண்டி, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு வண்டி வாங்கணும். ஏன்னா அந்த பழைய வண்டிங்கெல்லாம் உங்க மெக்கானிக்ஸ் தான், அது என்ன லைஃபே போறப்போ மெக்கானிக்ஸ் போறப்போ அந்த 10 வருஷம் ஆச்சு அந்த வண்டி சரி பெட்டரா வாங்குவோம். அப்ப இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல எல்லா தலைவர்கள் என்ன வண்டி வச்சிருக்காங்க, தனித்துவமே எல்லா கட்சி தலைவரும் டிஃபெண்டர் வச்சிருக்காங்க. அதே தேமுதிக மேல மட்டும் கண்ணு, யாரு டிஃபெண்டர் இல்ல கேக்குறாங்க எல்லாருமே. யாரு டிஃபெண்டர் இல்ல, எல்லார்கிட்டயுமே இருக்கு, எல்லா கட்சி தலைவருக்கு மேலே டிஃபெண்டர். அதே தேமுதிக மட்டும் வாங்கினா என்ன, அப்படி தப்பான வழி இன்கம் டேக்ஸ் வருது, சேல்ஸ் டேக்ஸ் எங்களுக்கு கேள்வி கேட்கும். நீங்க யாரு எங்களுக்கு கேள்வி கேட்க ஒண்ணு புரியல. எனக்கு இது ரொம்ப பர்சனலா எனக்கு இது சின்ன விஷயமா பாதிச்சு. ஏன்னா எது பண்ணாலும் ஒரு தப்புன்னு சொன்னா இது என்ன இது அப்படின்னா எதுவுமே நாங்க பண்ணக்கூடாது. நான் அவ்வளவு இதுவா சோ அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இதுக்கு. அம்மா தான் எனக்கு இதெல்லாம் நீ கவலைப்படாத, நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போறப்போ பல அவதூறுகள் நம்ம மேல வரும், இனி நம்ம வெற்றி காலம் எதுக்கும் நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப நானும் அதை விட்டுட்டேன். சோ இது அவங்க எல்லா அம்மாக்களும் யதார்த்தமா இருக்கிறவங்க தான். அதே மாதிரிதான் எங்க அம்மா யதார்த்தமா திருப்பதிக்கு போனோம், ஒரு போட்டோ அவங்க கேஷுவலா ஃபேமிலி போட்டோ ஸ்டேட்டஸ் வைக்கும், அவங்க ஷேர் பண்ணது அதை தப்பா ஆகுதுன்னா இனிமேல் நான் ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன் அப்படின்னா. ஸோ இதுல ஒரு சின்ன விஷயம் பாலிடிக்ஸ் நேரம், இட்ஸ் ஃபைன். இதே டிஃபெண்டர் கார்ல நான் அசம்பிளிக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு பதில். இப்போ எடப்பாடி விமர்சிக்கிறாரு 1/2% கட்சி தேமுதிக அப்படின்னு. இவ்வளவு நாள் கூட்டணியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது ஏற்புடையதா இருக்கா? மனசாட்சி இருந்தா அது இந்த பேசின அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க இந்த கூட்டணி ஆரம்பிச்சோம், முடிவு பண்ணோம், நாங்க எங்க ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். எங்க தேமுதிக சார்பில் அண்ணன் எடப்பாடி அவர்களோ அதிமுகவோ எதுவுமே நாங்க விமர்சிக்கல. எங்க வேலையை எங்க 10 தொகுதி எங்க மக்கள் எங்க தேமுதிக நிர்வாகி எங்க ஒர்க் பண்ணி அவர் தான் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி 1% தேவையில்லாத வார்த்தைகள். அன்னைக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா 2024 யார் அவர் கூட இருந்தா, ஓப்பனா 2024 தேர்தல் யார் அவர் கூட இருந்தா, எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பாமக இருக்கட்டும் பாஜக இன்னைக்கு எல்லாம் கூட நிக்கிறாங்க, எல்லாம் தனியார் தான் இருந்தாங்க. அன்னைக்கு யாரு இருந்தாங்க? 1/2% வாக்குனா அன்னைக்கு எதுக்கு 5 MP கொடுக்குறாரு? 2019 4 கொடுத்தாரு, 2021 வந்துச்சு. அப்ப எதுக்கு +1 5 MP கொடுத்து பிளஸ் ஒரு ராஜ்யசபா சொல்றேன்? அப்போ இவங்க தான் பேச்சுக்கு முன்ன பின்ன இருக்கவங்க, எங்க மேல அவங்க பிளேம் பண்ண முடியாது. அன்னைக்கும் அந்த கூட்டணியிலயும் பெருமையாவும் சொல்லுவேன், அந்த கூட்டணியில அதிமுக கொஞ்சமாச்சு காப்பாத்தது யாரு? அந்த ஒரு விருதுநகர் தொகுதியில அவ்வளவு க்ளோஸ் கால் கொடுத்தது தேமுதிக தான். எதுவுமே இல்லாத ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ப்ரூட்டலா அவர் பேசுறது உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்கு. அது இப்படி பேசக்கூடாது. ஏன்னா நாங்க ஒரு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வந்திருக்காரு, நாங்க கொஞ்சம் அவருக்காகவும் வேலை பார்த்துருக்கோம். அதனால நாங்க மனசாட்சியோட நாங்க இருந்தோம்.
பட் அவர் வந்து சும்மாவே அவதூறு பரப்பிட்டே இருக்கிறது வந்து அப்படி 0.5% ஒன்று எதுக்கு எங்களை பத்தி பேசுறீங்க? 2011 நம்ம இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இருந்து எந்த பலனும் இல்லாதப்போ சரி வேற எதுக்கு வருவோம்னா இந்த வாட்டி இந்த பக்கம் வந்தோம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பாதிப்பு பூரா அதிமுக கூட்டணி தான். அதனால அது என்னன்ட்டு நம்ம தான் இது பார்க்கணும். அவர் சொல்றது வந்து நான் எனக்கு ஏற்கக்கூடியதில்ல, எனக்கு மனசு வருத்தம் தான் அண்ணன் அப்படி சொல்றது. பட் ஓகே. இப்போ 2026 தேர்தல்ல விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? இல்ல விஜய் அண்ணா வந்து உண்மையிலேயே ஒரு ஏதாவது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை இருக்கும். ஆனா அது வெற்றியாக மாறுமா பெர்சன்டேஜா மாறுமா நம்ம எலெக்ஷன் பிறகுதான் நம்மளுக்கு தெரியும். நேத்து கூட தூத்துக்குடி திருநெல்வேலி போறப்போ நல்ல கிரௌட், மாஸ் கிரௌட். அது வி கான்ட் டினை ஆன் தட். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா இது 20 வருஷம் முன்னாடி கேப்டன் எப்படி தேமுதிக ஆரம்பிச்சோம், இன்னைக்கு விஜய் அண்ணாக்கு அன்னைக்கு இருக்கு. பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். மரியாதை அப்படின்னு நீங்க பாத்துருந்தீங்கன்னா கேப்டன் உயிரோடே இருந்தப்போ அண்ணா வந்திருக்கலாம். மரியாதை நிமித்தமா பார்க்கணும் அப்படின்னா, இல்ல கேப்டன் மறைந்த பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில எங்களை பார்த்துருக்கலாம், ஆறுதல் சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று பேசியிருக்கலாம். ஆனா எதுவுமே இல்லாமல் பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அண்ணன் பேசுறது வந்து அவரோட வேணா மதுரைக்கு போனாலும் என்ன பண்ணி அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ் வர மதுரைக்கு போனால் ஒரு உணர்வு இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லு. ஏன்னா கேப்டன் வச்சுதான் விஜய் அண்ணா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் இருக்காரு. அதே மாதிரி எஸ்எஸ்சி வச்சுதான் கேப்டனும் ஸ்டார் ஆன, அது மாற்று கருத்து இல்லை. அப்புறம் உணர்வும் இருக்கலாம். ஆனா இப்ப அது தொடர்ச்சியா வந்து அது பொலிட்டிக்கல் மூவா தான் நான் பாக்குறேன். அது மரியாதையோட பொலிட்டிக்கல் மூவ் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் பாக்குறேன். இப்போ டிவிக்கோட நீங்க கூட்டணி வைப்பீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து இங்க கேடர் சொன்னதுதான், டிஎம்கேயோட கூட்டணி தான் போகணும் அப்படின்னு நீங்க சொன்னாங்க. செகண்ட் சாய்ஸ் வந்து டிவிக்கோட கூட்டணி இருந்திருந்தாலும் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹெட் ஆஃப் தி அலையன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க தான் இனிஷியேட் எடுப்பாங்க ஒரு கான்வர்சேஷன். இன்னைக்கு வந்து டிவிகே கூட டிஎம்டிகே வரலன்ட்டு அவங்க கேடர்ஸ் எல்லாருமே கோவப்பட்டாங்க. நம்ம திமுக பொறுப்பு இன்ஃபுளுசஸ் என்னென்ன ரொம்ப ஓவரா பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப நான் கண்டிக்கத்தக்கது. பட் ஓகே ஃபைன். இருந்தாலும் ஒரு ஹெட் ஆஃப் அலையன்ஸ் இருக்கும்போது அவங்க தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். யாரும் இன்னைக்கு பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், வணக்கம், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், ஏடிஎம்கே டிஎம்கேயா இருக்கட்டும், யாராலும் ஒரு கூட்டணின்னு வரப்போ அவங்க தான், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்ப நாங்க தேமுதிக கூட்டணி போனோம்னா நாங்க ஒரு அது மாதிரி டிவிக்கோட நாங்க ஜாயின் பண்ணுமா இல்லையான்னு அவங்க வந்து கேட்கவே இல்லை. அதே சமயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, நம்ம வந்து டிஎம்கேயோட தான் போகணும்னு இருந்தது. செகண்ட் ஆல் இப்போ டிவிக்கு வந்து அப்ரோச் பண்ணாதானே எங்களுக்கு செகண்ட் தாட் வரும். ஓகே அவங்க வந்து கேட்கறாங்க, இத்தனை சீட்டுன்றாங்க, இவ்வளவு இருக்கு, இப்படி ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்றாங்க. ஸோ எலெக்ஷன் போறப்போ பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்தா நம்ம கேன் கம் டு கன்க்ளூஷன். மெனி சஜஷன்ஸ் மேக்ஸ் ஒன் டிசிஷன். ஸோ அந்த சைட்ல எதுவுமே வரல. அவர் அண்ணா ஆதவா இருக்கட்டும், ஆனந்தா இருக்கட்டும், விஜய் அண்ணா இருக்கட்டும், அந்த பக்கம் எதுவுமே வரல, அழைப்பே வர்றதப்போ இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம 21 இயர்ஸ் கட்சி, இன்னைக்கு கேப்டன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை எதிர்கட்சியா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம போய் அது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏன்னா இப்ப அங்க போய் போனா யார்கிட்ட பேசுறது? இப்ப அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும்? ஏன்னா இப்ப அவங்க புதுசு. இப்ப ஆதவிட்ட பேசுறதா, இல்ல செங்கோட்டையானன் பேசுறதா, இல்ல ஆனந்தன் பேசுறதா, இல்ல டைரக்டா விஜயன் எதுவா இருக்கும். சோ அங்க இன்னும் அவங்களே அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணல. ஒரு கூட்டணினா ஒரு குழு அமைக்கணும், அந்த மாதிரி எதுவுமே ஃபார்ம் பண்ணாதப்போ நம்ம எப்படி எப்ப இனிஷியேட் எடுக்கிறது? சோ அவங்களுக்கு டிஎம்டிக்கு அவங்க கூட்டணிகளை வரணும்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வரணும்னு அவங்க பேசுறாங்க. சோ அந்த மாதிரி டிஎம்டிக்கு அவங்களுக்குள்ள வரணும்னா அவங்க இனிஷியேட் எடுத்துருக்கணும்ல. அப்ப அவங்களுக்கே இல்லாதப்போ நாங்க எதுக்கு அங்க போய் நிக்கணும்? ஒரு ஹெட் ஆஃப் தி அலையன்ஸ் நீங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். அது இல்லாதப்போ அதுக்குள்ளேயே ஒரு ஆதவ் அண்ணா வந்து கேப்டன் ஆன்மா அவங்களை மன்னிக்காது அப்படி இப்படி எல்லாம் பேசுற. இது வரைக்கும் கேப்டன் கோயிலுக்கு ஒரு வாட்டி கூட அவர் வந்தது இல்ல, கேப்டனுக்கு ஒரு வாட்டி கூட அவர் விளக்கு வச்சது இல்ல. இவர் கேப்டன் யாருன்னு இவருக்கு தெரியாது. இவர் ஆன்மா எப்படி கனெக்ட் ஆச்சு எனக்கு புரியல. சோ இதெல்லாமே ஒரு சும்மா ஒரு பொலிட்டிக்கல் இதுவா தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்த் குறைத்து மதிப்பிட்டு பேசினாரு. 2014 இருந்து மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பிஜேபி மூலியமா வந்து பேசிட்டு இருக்காரு. பியூஷ் கோயல் ஜிக்கு என்ன நல்லா தெரியும், எல்லாருமே நல்லா தெரியும். அவர் டிஎம்டிக்கு வந்து கரெக்டா வேல்யூ பண்ணல. ஏன்னா அவர் இங்க பேசுறத தலைமைக்கு, ஏன்னா மீடியேட்டர் தான் இருக்காரு, அவர் இங்க பேசுறதே கரெக்டா தலைமைக்கு கொடுக்காதனாலதான் சில குழப்பங்கள் விருந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து இங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். இன்னைக்கு அவர் வந்து கேட்கறப்ப சுத்தி இருக்கிறவங்க அதுவா
அவங்க தப்பா ஒரு கட்சியை பத்தி சொன்னா அதுதான் அவரை எடுத்துப்பார். டிஎம்டிகே பத்தி நமக்கு ஸ்ட்ராங்கா சொன்னாங்கன்னா அப்ப பிஎம்கே சீட்ஸ் குறைச்சி இது உள்ள வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிஎம்டிகே பத்தி நீங்க தப்பா பியூஷ்ஜி கிட்ட சொன்னீங்கன்னா அதைத்தான் அவர் காதில் வாங்கிட்டு அதை தான் அவர் நினைப்பார். பிகாஸ் ஹிந்தியும் தமிழ் லாங்குவேஜ் இருக்கு, இங்கிலீஷ் நம்ம ஆளுங்க தெரியாது, சில பேருக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ்ல சொல்றது. ஸோ இது தெரிஞ்சது வந்து டிஎம்டிகே இல்ல, கேப்டனுக்கு அப்புறம் அது இல்ல, 21 பாருங்க இவ்வளவுதான் வாங்குச்சு, அது வாங்குச்சு, இப்படி சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது தானே அரசியல். ஒருத்தன் வளர ஒரு காலை பிடிச்சி இழுத்துட்டே தானே இருக்கணும். டிஎம்டிகே யாருக்கு வளர்றது பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த கூட்டணியில் இருக்கு, அவங்களுக்கு பிஎம்கே தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ அதனால அப்படி பேசியிருப்பாங்க. அதனால நான் பிஎஸ் கோயல்ஜி மேல தப்பு சொல்ல மாட்டேன். அவர் சுத்தி இருக்கிறவங்க எவனாச்சும் யாரும் சொல்லியிருப்பாங்க. அதுதான். சரி, இப்ப அப்படியே ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டோட நம்ம முடிப்போம். கேப்டன் ஜூனியர் கேப்டனுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ். கடைசி வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கு நோ சொல்லாத, அவங்க எப்ப எங்க கூப்பிட்டாலுமே போகணும், கடைசி வரைக்கும் கட்சியை கை விட்டுறாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் உதவி செய்யறது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே யாரு டஃப்பான ஆப்போனன்ட்? எங்களுக்கு டஃப்பான ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா டிஎம்கே இருந்தாங்க டஃப்பான ஆப்போனண்டா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க பலமான ஆப்போனண்டா ஏடிஎம்கே இருக்கு. இப்ப தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் இது வந்து பலமான இமேஜ் இருக்கா, இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? சரியான அரசியல் பார்வை இருக்க நபர்களுக்கு இது பலமான இமேஜா இருக்கு. அரசியல் பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. வெற்றிக்கு பிறகு 10 தொகுதியிலும் தேமுதிகவோட குரல் சட்டசபையில ஒலிக்கும் போது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறும் நான் நம்புறேன். தேமுதிகவுக்கு கிடைத்த இந்த 10 இடங்கள் இது மக்கள் ஆதரவுக்கு கிடைச்ச பலனா இல்ல பார்கெனிங் பவரா? தேமுதிக பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக இன்னைக்கும் பரவலாம இருக்கிற கட்சி, இன்னைக்கும் அங்கீகாரம் உள்ள கட்சி தான் இன்னைக்கு தேமுதிக. இன்னைக்கு நம்ம BL2 ஃபார்ம் எல்லாமே போட்டு பூத்ஸ் எல்லாமே நாங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதனால இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்க எல்லா பக்கம் சமூக மக்களும் தேமுதிகல இருக்காங்க. ஆனா எல்லா வாக்குகளும் கூட்டணிக்குள்ள வரும்ட்டு தேமுதிக பலத்தை பார்த்து வந்த இதுதான் நான் பாக்குறேன். அதே மாதிரி கூட்டணியை நான் குறைச்சின மதிப்பு இல்லை, அவங்களுக்குமான பலம் இது. அதனால அனைத்து தோல்மை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு இந்த கூட்டணி ஜெயிக்க வைக்கணும் தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் பல குழப்பங்கள் செஞ்சாலும் நாங்க கூட்டணி, எங்க தலைவர்கள் நாங்க தெளிவாக இருக்கோம். அவங்க பலத்தோட நாங்க போட்டியிடுறோம். கண்டிப்பாக அனைவரும் 100% ஜெயிச்சு இந்த கூட்டணி ஆட்சியை தக்க வைப்போம் நாங்க. உங்களோட அரசியல் கோல் சிஎம் ஆகிறது, பார்ட்டியை ரீபில்ட் பண்றது எது? ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா கிரிக்கெட்ல கூட 1 பால் அட் அ டைம் தான் வரும். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இன்னைக்கு ஸ்டெப்பு இந்த எலெக்ஷன் நாங்க ஜெயிக்கணும். நான் ரொம்ப ஃபாரா நாங்க யோசிச்சு நான் பேச விரும்பல. ஏன்னா அது இப்ப அது வந்து அது வே டு ஹெட். நான் அதை பத்தி நான் பேசல. அதனால நான் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இன்னைக்கு இந்த 10 தொகுதி ஜெயிக்கிறோம். கட்சி வந்து மீண்டும் அது தேமுதிக கொண்டு வர இடத்துல தான் நீங்க நான் பாக்குறேன். பரப்புரைக்கு நீங்க என்ன பாடல் யூஸ் பண்றீங்க? அதே மாதிரி இப்ப இருக்கிற தேர்தல் களத்துக்கு அப்பாவோட ஒரு பாட்டை உதாரணமா சொல்லணும்னா எதை சொல்வீங்க? அப்பாவோட பாட்டு உதாரணமா சொல்ல பல பாட்டுகள் இருக்கு. ஆனா பல பாட்டுகளோட ட்ரெண்டோட போறதுதான் பெட்டர் நான் நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா நீ பொட்டு வச்ச தங்க கூட தான் இன்னைக்கு ட்ரெண்டு. ஸோ அந்த பாட்டு தான் அது இன்னைக்கு ட்ரெண்டு. ஆனா அது என்னைக்குமே தேமுதிகவோட ஒரு கட்சி பாட்டாவே அது மாறிடுச்சு 30 வருஷமா. ஆனா அந்த பாட்டு நாங்க நேத்து முஸ்லீம் அவங்க கட்சிக்கு போறப்போ அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க அந்த ஏரியாவே. அதனால சந்தோஷமா இருந்தது. ஸோ நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டே தான் இந்த மாதிரி கட்சி பாடலாவும் இருக்கும் எதிர்பார்க்கிறேன். இப்ப இருக்கிற தேர்தல் சூழலுக்கு ஏத்த மாதிரி பாட்டு கண்ணுபட போகுது. அதுல வரும் எழுந்தா மலை போல நடந்தா நதி போலன்ட்டு. எழுந்து இப்ப நிக்கிறோம், நடந்து நதி போல வரும். இந்த ஆகாயம் பூலோகம் எல்லாம் எங்களை பார்த்து சிரிக்கும்ன்ற மாதிரி மாறும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா புருவத்தை தூக்கிட்டு மீசையை வச்சுட்டு கம்பீரமா வருவாரு. மீண்டும் கண்ணுபட போகுதே டைட்டில், மீண்டும் தேமுதிக கண்ணு படட்டும், அதே மாதிரி எழுந்தாமலையா வரட்டும், மக்கள் நல்லது நாங்க செய்யறோம். மீண்டும் ஒரு பெண்மணி ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இடம் பிரேமலதா விஜயகாந்த் பிடிக்கணும். கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். பொதுவா காமன் கம்போஸ்ட் ரொம்ப அமைதியான ஒரு விஜய் பிரபாகரன் அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்கும். ஆனா தேவைப்பட வேண்டிய நேரத்துல நீங்க உங்களோட பதில்களை ஸ்ட்ராங்காவும் கொடுத்திருக்கீங்க. அப்படிதான் இந்த நேர்காணலும் அமைஞ்சிருக்கு. மிக்க நன்றி. தேங்க்யூ. நியூஸ் 18 வியூவர்ஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ.